வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது கத்திரிக்காய் சாதம் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்போ இது பேன் போட்டிருக்கேன் அடுப்பில். இது வந்து 2 டீஸ்பூன் எண்ணெயும் ஒரு 2 டீஸ்பூன் நெய்யும் விட்டுருக்கேன். இப்போ இது வெங்காயம், தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய். வெயிலுன்றதுனால நாங்கள் சாதாரணமாகவே காரம் சாப்பிட மாட்டோம். வெங்காயம், தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் போட்டு வதங்கட்டும். இது வந்து மசாலா, பிரியாணி காய்ச்ச மசாலா. கொஞ்சம் வந்து இந்த கொத்தமல்லி தண்டு இருந்தது, அது போட்டிருக்கேன். அப்புறம் இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம், கொஞ்சோண்டு சோம்பு, ஏலக்காய் இது போட்டிருக்கேன். வெங்காயம், தக்காளி கொஞ்சோண்டு. இல்லை வெங்காயம் வேண்டான்றவங்க வெறும் தக்காளி மட்டும் கொஞ்சம் நல்லா அரைப்படுறதுக்கோசரம். இப்போ அது சாதத்தை வந்து மசாலா நல்லா இதாகும், கோட்டாகும். இல்லை தாளிக்கணும்னு நினைக்கிறோம், தாளிச்சுக்கணும். இல்லை இன்னொரு தடவை சொல்கிறேன். கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பட்டை, சோம்பு, லவங்கம், ஏலக்காய் அவங்கவுங்க செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த அளவை வந்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு மசாலா வதங்கிடுச்சு. 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம கத்திரிக்காயை போட்டு மசாலாவோடு வதக்கலாம். கத்திரிக்காய் சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாவில் கொஞ்சம் கத்திரிக்காய் வதங்கட்டும். இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். காய்க்கேற்ற உப்பு சேர்த்துக்கலாம். அரிசிக்காய் சேர்த்து போடுறதுனால போட்டுக்கலாம். நம்ம இப்போ கம்மியாக போட்டுட்டு அப்புறம் வேணும்னா தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு சேர்த்து அரிசியெல்லாம் போட்டுட்டு அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெறும் மிளகாய் நான் கம்மியாக தான் போடுவேன். 1 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். அப்புறம் தேவையான பருப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது போட்டு இது கொஞ்சம் நேரம் வந்து வதங்கட்டும். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தயிர், எலுமிச்சம்பழம் சேர்க்குறவங்க கொஞ்சம் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கோங்க. அப்புறம் புதினா சேர்க்குறவங்க சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் இல்லாததுனால நான் எதுவும் போடலை. இப்போ வந்து தண்ணி ஊற்றி போகிறேன். 2க்கு 4, 2 அழகு அரிசிக்கு 4 அழகு தண்ணி. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு தடவை உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு போடணும். ஏன்னா கொஞ்சம் உரைக்கிற மாதிரி இருந்தால் தான் ரைஸுக்கு சரியாக இருக்கும். அதை பார்த்து போட்டுக்கோங்க. கலக்கிட்டு இது நல்லா மூடி வைக்கலாம். கொதி வந்ததும் ரைஸ் போட்டுற வேண்டியதான். இது வந்து நான் பாஸ்மதி ரைஸு. இந்த டிஷ்ஷு செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் இதை வந்து கழுவுந்து. அதனால் வந்து 2 அழகு எடுத்துருக்கேன். 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது வந்து தண்ணி கொதிச்சதும் போட்டு மூடி தம் பண்ண. தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. ரைஸ் போட்டு
ரைஸ் போட்டேன். லேசாக கொதி வருது பாருங்கள். இப்போ நான் தம் போட்டு போகிறேன். போட்டுட்டு இந்த கல்லை வச்சுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுடுவேன். 20 to 25 மினிட்ஸு. நடுவில் நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு லேசாக அரிசி உடையாமல் கிளறிட்டு திருப்பி தம் போடலாம். எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம பார்த்துட்டு தம் போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி நான் வந்து நேரடியாகவும் சில சமயம் எடுப்பேன். சில சமயம் வந்து நடுவில் கிளறி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளறி, அதாவது புதுசாக பண்ணுறவங்க கிளறி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தம் போடுவேன். சாதம் ரெடி ஆகிடுச்சா பார்க்கலாம். அவ்வளோதான் பாருங்கள். நல்லா சூப்பராக நல்ல வெந்து வந்து பொலன்னு கரெக்டு ஸ்டேஜில் இருக்குது. நான் நடுவில் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளறி விட்டு திருப்பி தம் போட்டேன். கரெக்டாக வந்துச்சு சூப்பராக. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இதே மெத்தடில் செய்து பாருங்கள். நடுவில் திறந்துட்டு கிளறி விட்டுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா கரெக்டாக வரும். ஃபுல்லாக வருது. எனக்கு வந்து 25 மினிட்ஸ் எடுத்துக்கிச்சு. நடுவில் கிளறி விட்டு மூடி திருப்பி ஒரு 10 நிமிஷம் விட்டதில் கரெக்டாக ஒரு 25 நிமிஷத்தில் சாதம் சூப்பராக ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.